அதையும் பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பார்கள். அப்படி இருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படும்? இதை உருப்பட வைக்க வேண்டியவர்கள், சீர்திருத்த வேண்டியவர்கள் நாம். அதை மறந்து விடாதீங்க. யாராவது வருவாங்க, அவங்க செய்வாங்கன்னா வர விடணுமே. வர விட்டா தானே. வந்திருக்கிறோம், வந்திருக்கிறார். இவர் கரம் வலுப்பெற, இவர் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க நீங்கள் வழி செய்ய வேண்டும். அவங்களுக்கு இந்த ஒத்துமை ஒத்து வரலன்னா மொழி பிரச்சனையை, சாதி பிரச்சனையை, மத பிரச்சனையை கிளப்புவார்கள். என்னை பொறுத்தவரை அது குற்றம், அது தேச துரோகம். எதிர்த்து பேசுறவெல்லாம் தேச துரோகின்னு சொல்றதை விட இதை செய்பவர்கள் தான் தேச துரோகிகள் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் கரகோஷங்கள் எழுந்தால் நாம் சொல்லுகிறோம் என்பது அவர்களுக்கு புரியும். இப்படி ஜாதி மதம் என்று சொல்லி நம்மளை பிரிப்பார்கள். அவங்களை பொறுத்தவரையில் நம்ம மனித முகங்கள் கிடையாது, ஓட்டு எண்ணிக்கை, அவ்வளவுதான். அந்த ஜாதி வழியாகவும் புரியல, மதம் வழியாகவும் புரியலன்னா கவர்னரை அனுப்பி இடைஞ்சல் பண்ணுவாங்க. அந்த இடைஞ்சல் என்னங்கிறத இங்க மாண்புமிகு அமைச்சிருக்கிறார், அவரை கேட்டா சொல்லுவாரு. கேட்டு திறந்தாலும் பூசாரி விட மாட்டாரு. அந்த பூசாரிகளை பல மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்படியும் பலிக்கலையா? இடி ரைடு இருக்கவே இருக்கு. இப்ப பெரிய தேச துரோகம் என்று நான் சொன்னேனே, அந்த பட்டியலில் இன்னொன்றையும் சேர்க்க வேண்டும். அந்த குற்றம், அதை நான் மட்டுமே சொல்லவில்லை, வெளி நாடுகள், நம் நீதிமன்றங்கள் சொல்கின்றன. எலக்டோரல் பாண்ட் எனும் ஒரு திட்டம், அது சதி திட்டம் என்றே சொல்லலாம். அதை போட்டுவிட்டு அதில் நல்ல மரத்தையே மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு அவங்களும் அதில் ஏறி உக்காந்துக்கிட்டு கொக்கி கூடையெல்லாம் வச்சு எல்லா பழமும் விழுந்துடாம ஒவ்வொன்றா பறிச்சுட்டு, அப்படியே 1-2 பழங்கள் விழுந்தால் அந்த பழத்தை பொறுக்கி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அடோ சுட்ட பழத்தை திருடித்தான், சுட்ட பழத்தை திருடித்தான்னு ஔவையாருக்கு முருகன் சொன்ன மாதிரி மரத்தை மேல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் போட்டத நீதானே? ஓ, நீன்னு சொல்லிட்டேனோ, தப்பு, நீங்கள் தானே. அதாவது அன்பு மிகுதியாலும் வெறுப்பு மிகுதியாலும் ஒருமை வந்துவிடும், ஒற்றுமையும் வந்துவிடும். மறந்து விடாதீர்கள். என்ன மேல பார்த்து சொல்றாருன்னா, தான் மேல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்களா? அவங்களை கீழே இறக்கணும், அதுக்காக மேல பார்த்து சொல்றேன். முதல்வர்களை கைது செய்வது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. முதல்வர்களே பயப்பட மாட்டாங்க. அதற்கும் மேல ஒரு பொறுப்பு உங்களுக்கு. நீங்க மன்னர்கள், இந்நாட்டின் மன்னர்கள். நீங்க பயப்பட போறதில்ல. ஒரு விரல் போதும், இந்த சங்கோலை அப்படி பறிச்சிடலாம். இது டெமோக்ரசி, இது ஜனநாயகம். செங்கோல் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க வேலை இல்லை. நீங்க கோர்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஜட்ஜுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அவர் கையில கூட ஒரு கோல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருக்கோம், அவ்வளவுதானே தவிர அதை சீரியஸா இதை வச்சுக்கிட்டு புது நீதி எழுதலாம், புது சட்டங்கள் எழுதலாம் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். மொழியை திணிக்கிறார்கள், நமக்கு சேர வேண்டிய பணத்தை தடுக்கிறார்கள். வெள்ளம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் உனக்கு 29 பைசா தான் விதிக்கப்பட்டது என்று நமக்கு சொல்லுகிறார்கள். விதியை வெல்ல வேண்டும் என்பதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னது. அந்த விதியை வெல்வதற்கான தேதி நெருங்கிவிட்டது. சகோதரர், இவரை பாராளுமன்றத்தில் பேச வைக்க வேண்டும். முதலில் அங்கே அனுப்ப வேண்டும்.
இந்த பானையில் புதிய அரசியல் பொங்க வேண்டும். அந்த சமையல் இந்த நாடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். காரமும் குணமும் மனமும் குறையாமல் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. இந்த பானையில் தான் விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல் பொங்க வேண்டும். அதை சமமாக பகிர்ந்துண்டு நாம் உண்ண வேண்டும். சமத்துவம் பேச வேண்டும். அப்படி பேசினால் நாளை நமதாகும். இந்த செய்தி அனைவருக்கும் சொல்கிறேன். பூடகம் ஒன்றுமில்லை, சூட்சமம் ஒன்றுமில்லை. என்னுடைய சகோதரர்கள் பொறுமையுடன் இது நம் வேளை, நாளையும் நம் வேளை என்று நம்பிக்கொண்டு இவருக்கு தோள் கொடுக்க இங்கே அமைதியாக வந்திருக்கும் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களுக்கும் அதை சொல்லுகிறேன். இதை செய்தால் நாளை நமதாகும். நாளை நமதே. வணக்கம்.